Hi partner, golden tip 12. A and B were partners, okay, partnership. என்ன கொஸ்டின் பண்ணியிருக்காங்க? If his capital is 38,000, the goodwill of the firm will be. Goodwill of the firm எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு என்ன பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு. She brought the following assets டுவர்ட்ஸ் ஹிஸ் ஷேர் ஆஃப் குட்வில் அண்ட் ஹிஸ் கேபிட்டல். ரெண்டுக்கும் சேர்த்து இந்த அசட்லாம் கொண்டு வந்துருக்காரு. நம்ம பொதுவாக கேஷ் கொண்டு வருவார்னு படிச்சிருக்கோம், ஆனால் அசட்லாம் கொண்டு வந்துருக்காரு. அப்போ குழப்பமே இல்லை. அசட்லாம் கொண்டு வந்தார்னா ஆல் த அசட்ஸ் டெபிட் டு ஹிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் குட்வில் அக்கௌண்ட். இப்போ என்ன சொல்லிட்டோம் பாரு, இஃப் ஹிஸ் கேபிட்டல் இஸ் கன்சிடர் 38, அப்போ எவ்வளோ கொண்டு வந்துருக்காரு பாரு, 45,000 வேல்யூக்கு கொண்டு வந்துருக்கிறாரு. அப்போ அவருடைய கேபிட்டல் 38,000னா பேலன்ஸ் 7,000 குட்வில். 7,000 குட்வில் ஆஃப் ஹிஸ் ஷேர். சி ஷேர் ஆஃப் குட்வில் 7,000. அப்போ 7,000 பார்த்த உடனே ஆன்சர் டிக் பண்ணிடக்கூடாது. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க பாரு, த குட்வில் ஆஃப் த ஃபர்ம் வில் பி. அப்போ அவர் 7,000 குட்வில் கொண்டு வந்திருக்கிறாரு. அவருடைய ஷேர் என்ன? இந்த 3:3:2ல 2/8. அப்போ 7,000 அவருடைய ஷேர். அவருடைய ஷேரை பாரு, 2/8 ரெசிப்ரோக்கல் பண்ணு. அப்போ 28,000 குட்வில் ஆஃப் த ஃபர்ம். நம்ம இந்த டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ரெசிப்ரோக்கல் போட்டிருக்கோம். இப்போ குட்வில் ஆஃப் த ஃபர்முக்கும் அதே ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுறோம். கவனமாக பார்த்துக்கோ. கொஸ்டினை கரெக்டாக ரீட் பண்ணி சரியான ஆன்சரை கொடு.